உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து ஷோ, நேற்று அவர்கிட்ட நம்ம பாட்டு வேலையை ரிசைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். என்ன நினச்சிருப்பாரு? பாவம், ரொம்ப அவரை போட்டு நம்ம கஷ்டப்படுத்துறோம்னு தோணுது. வேலையை ரிசைன் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லலை. நேர்லேயே போய் வேலையை ரிசைன் பண்ணி விவரத்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு எம்டிட்டே போய் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா தப்பு காயோ. என்ன இருந்தாலும் இவ்வளோ நாள் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன். நீ அந்த ஒரு மதிப்புக்காகவே நேரில் போய் சொல்ல வேண்டாமா? சரி, நாளைக்கு காலையில் சாரை பார்த்து வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வந்துடலாம். ஷோ, ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்கு நம்ம நேற்று வேலையை ரிசைன் பண்ணுறோம்னு சொன்னோம்? எதுக்கு நம்ம வேலையை இப்போ ரிசைன் பண்ணணும்? இப்படி ஒரு வேலை கிடைக்குமா? நமக்கு எத்தனையோ கம்பெனிலேருந்து ஒர்க் வந்துருக்கு. நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒர்க்கை மட்டும் தான் பண்ணணும்னு போனோம். அதுவும் இல்லாமல் அந்த வேலையில் நமக்கு எந்த டார்ச்சரும் இல்லையே. மனசுக்கு பிடிச்ச ஒர்க்கு நம்ம ஏன் இப்போ பிடிச்சோணும்? ஏய் காயு, உனக்கு பைத்தியம்னா பிடிக்க போகுது பாரு. நீ கொஞ்ச நாள் விட்டா எதுக்கு அந்த வேலையை ரிசைன் பண்ணுற? தேவையில்லாமல் போட்டு உனக்கு அவரை தான் பிடிக்கிறேன்னா அவர்கிட்ட பேச அவாய்ட் பண்ணிக்க. அவர் வீட்டுக்கு போக வேத பேசாமல் ஆஃபீஸ்க்கே போய் அவர் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஒர்க்கை பண்ணு. ஈவினிங் ஆனால் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வா. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் வேலையை ரிசைன் பண்ணணும்? அதுவும் இல்லாமல் தம்பி இந்த மாதிரி இல்லை. அவன் என்னடனா அவன் பொண்டாட்டியே அவன் குடும்பத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். அக்காவும் போயிட்டா. அப்பா வேற வயசான காலம். இந்த நேரம் நம்ம தானே வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதை விட்டுட்டு வீண் கொழுப்பில் வேலையை ரிசைன் பண்ணின்னு சொன்னால் அடுத்த இதே மாதிரி ஒரு வேலை கிடைக்கிற போது. அப்படி கிடைச்சாலும் அதுக்கு டைம் ஆகும். பைத்தியகரத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கோன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஷோ, பைத்தியகரத்தனமாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏன் வேலையை ரிசைன் பண்ணணும்? இந்த நேரத்தில் நம்மளோட சேலரி நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்பவும் யாருக்காகவும் வேலையை ரிசைன் பண்ண மாட்டேன். நான் நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன்ப்பா. காயு, நல்லா தூங்கிட்டேன். எழுப்பியிருக்க கூடாதா? உங்கள் அக்கா இருக்கிறது வர சுறுசுறுப்பாக இருந்து உடம்புக்கு காலையில் எந்திப்பேன் வைப்பேன். உங்கள் அக்கா என்னைக்கு போனாலும் அன்னையிலேருந்து மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. ஏந்திக்கணும்னு மனசும் இல்லை. எரிடி தோசை மாவு இருக்குது, இட்லி பொடி இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு போ. மத்தியானத்துக்கு என்ன வைக்கணும் சாப்பாடு சொல்லு. ஏதாவது கலவை சாதம் மாதிரி கிளறி இருக்கேன். ஐயோ அம்மா, இன்னைக்கு சண்டே மறந்துட்டு பேசுறியா? நீ கொஞ்ச நேரம் கூட தூங்கு. அதான் உன்னை எழுப்பலனா. நாளைக்கு தான் எனக்கு ஆஃபீஸ் போகணும். போமா, போய் தூங்குனா தூங்கு. தூங்குதுக்கா? உங்கள் அக்கா போனாலேருந்து இன்னும் நான் நிம்மதியாக கண்ணை மூடலை. படுத்தா அவள் ஞாபகம்தான். ராத்திரி முழுக்க அவளையும் குழந்தைங்களையும் நினச்சிக்கிட்டே தான் படுத்தேன். எங்கே தூங்கு? தூக்கணும்னு வந்தா தானே. இங்கே போய் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ. அம்மா, நீங்க சும்மா இருங்க, நான் சொல்கிறேன். இழுத்துக்கிட்டே இருப்பீங்க இழு இழுன்னு. அத்தை, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு வர 10 நாள் ஆகும். தேடாதீங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த விருந்துலாம் வைப்பாங்களே, விருந்து அப்புறம் இந்த இந்த மாதிரி வீடு அந்த மாதிரி எந்த சமாச்சாரமும் வைக்கல. அதான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கஷ்டமாக இருந்துச்சான். அது இல்லாமல் கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வேறு வீட்டுக்கு வர்றாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஹனிமூன் ஏற்பாடு வேறு பண்ணியிருக்காங்க. அதான் போயிட்டு வரலான்னு. அவருக்கும் லீவ்ல. இது முன்னாடியே அம்மா என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவருக்கு லீவ் பஸ்ஸுக்குன்னு 10 நாளில் போட முடியுமா? இப்போதான் ஸ்கூல் லீவு. அதான் போயிட்டு வரலான்னு. 10 நாளா? 10 நாள் கழிச்சாமா வருவேன்? எதுவும் சொல்லலை. திடீர்னு இப்படி கிளம்பி நிற்கீங்களே, அதான் பார்க்குறேன். நீயும் இல்லாட்டா விடே தூங்கின மாதிரி ஆயிரும். சரிம்மா, அதனால என்ன இருக்குது? விருந்துன்னு சொல்லுங்க, போகாமல் இருந்தாலும் முடியாது. ஒரு வாரத்தில் வர பாருங்க. ஒரு வாரத்தில் எப்படிட்ட? எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்தாலே எப்படி பார்த்தாலும் 5 நாளாவது இருந்துருவாங்க. அவங்க கூட பேசி எடுத்து இருக்க வேண்டாம்? அதுக்கப்புறம் ஹனிமூன் போய் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது இருக்க வேண்டாம்? அப்புறம் அம்மா வீட்டில் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு 2 நாளாவது அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்க வேண்டாம்? அப்படி 10 நாள் ஆயிரும். அதனால நீங்கள் ஃபோன் பண்ணி சும்மா வந்துருங்கன்னு சொல்லாதீங்க. நானும் இங்கே தான் தெரியின்னு இருக்கேன். எங்கே போகிறேன்? இப்போ மது கூப்பிட்டாங்களேன்னு கிளம்புறேன். ஐயோ, இந்த விக்ரம கூட்டிகிட்டு போறதுக்குள்ள பெரிய பாடு. கிளம்பவே மாட்டேக்கலைசால. எப்படியோ கிளப்பியாச்சு, போயிட்டு வரோம். இது வீடு, சத்திரம் சாவடி கிடையாது. வீட்டுக்கு போறீங்கன்னு முன்கூட்டியே தெரியும்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாதான் என்னவா? போறதுக்கு முன்னாடியே சொல்லுது. பெரியவங்கன்னு ஒரு மதிப்பு வேண்டாம்? விக்ரம் அவளுக்கு தான் தெரியாது, வீட்டுக்கு புதுசு. உனக்கு மாதிரி தெரியாது? இல்லக்கா, நேற்று தான் என்ன சொன்னா. வேண்டான்னு தான் சொன்னேன். மாமாவும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நாங்களும் இவ்வளவு நாள் போய் தங்கினது இல்லையா, வேற எதுவும் சொல்ல முடியலக்கா. அதான். என்னப்பா, லீவுக்கு தான் அக்காவை தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம குலதெய்வம் கோயில் எல்லாம் ஒருத்தவங்க சாமி ஆடுதாங்க, எங்க இருக்கா என்னன்னு போய் கேட்போம் அப்படிலாம் சொன்னேன். லீவ் விட்டு 2 நாள் தான் ஆகுது. அதுக்கடையில் மாமனார் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டேனா அக்காவை எப்படிப்பா தேடுறது? 10 நாள் அங்கே இருந்துக்கிட்டேன்னா அப்புறம் பேப்பர் வேல்யூஷனா அதுக்கு இதுக்குன்னு கிளம்பிடுவேன்.
சீக்கிரம் வர பாருப்பா. அக்கா பாவம்லாயா, எங்க போனானே தெரியல. என் பெத்தவ எனக்கு தான் துடிக்குது. அவங்க வீட்டை விட்டு போனது அவங்களோட தப்பு, எங்களோட மேல உள்ள தப்பா? அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லையா? எங்க அப்பா வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பெல்லாம் அவரை கூப்பிட்டுருக்காருன்னு போறது உங்களுக்கு பொறுக்கலையா? அவங்கள தேடுன்னா அவங்க என்ன சின்ன கை குழந்தையா தேடுறதுக்கு? அதான் எல்லா இடமும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்காங்க, கிடைப்பாங்க. இனி அவங்களுக்காக நாங்க எங்களோட சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. இல்லம்மா, அப்படி சொல்ல வரல. ஏற்கனவே விக்ரண்ட்ட சொல்லியிருந்தேன், அம்மா லீவ் விடட்டும் நம்ம போவோம் அப்படின்னா. அது இல்லாமல் அங்கே ஒரு ஆள் குறி வேற சொல்லுதாராம், அவர்கிட்ட போய் கேட்டா என்ன இடத்துல இருக்காருன்னு சொல்லுவாருமான்னா. அதான் கூட்டிட்டு போவேன்னு நினைச்சம்மா. நீங்க போறதுல எனக்கு ஒரு இது இல்லம்மா, போயிட்டு வாங்க. சின்னஞ்சிருச்சுங்க, இப்ப போகாம எப்போ போக போறீங்க? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆமா, அக்காவுக்கு எல்லா இடமும் நான் சொல்லிதாம்மா வச்சிருக்கேன். கண்டிப்பா அக்கா கிடைச்சிருவா. கொஞ்சம் பொறுங்க, நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் கோயில போய் கேட்கலாமா எங்க இருக்கா என்னன்னு. நீங்க ஒன்னும் நினைச்சுக்கிடாதீங்கம்மா, இது எனக்கு போகாமே முடியாது. புரியுதுப்பா, புரியுது. அவன் சூழ்நிலை புரியுது. பெரியவங்க கூப்பிட்டா போய் தானே ஆகணும். அவ பிரியா சொல்லவும் சரிதான். லீவு நேரம் தானே ஒரு இடம் போக வர முடியும். மற்ற நேரம் ஸ்கூல் நேரம் எங்க போறதுக்கு வர்றதுக்கு. சரிப்பா, போயிட்டு வா. அண்ணி, போயிட்டு வரோம். அத்தை, போயிட்டு வரோம். மாமாட்ட சொல்லிருங்க, நான் போய் மாமாட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். காலையில சொல்லணும்னு பார்த்தேன், குளிக்க போனேன், அதுக்குள்ள மாமா கடைக்கு போயிட்டாரு போல. அக்கா போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. அப்பாட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்க போய் ஃபோன் பண்றேன் எடு. அக்காவையும் நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம எடுக்காம இருக்காத. ஒழுங்கா சாப்பிட்டு மாத்திரை மருந்து போடு. என்னம்மா, நான் 10 நாள்ல வந்துடுவேன். போயிட்டு வரேம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா பிரியா. பத்தியா உன் மகனுக்கு வந்த வாழ்வ, வீடு 2ஆ கிடக்கு, இதுல ஹனிமூனு போறானாமா. என்னத்த சொல்ல, எப்படி இந்த பையனை எப்படி மாத்திட்டா. அக்காவை தேடுறதை விட்டுக்கிட்டு இப்ப இவனுக்கு ஹனிமூன் போறதா ரொம்ப முக்கியமோ? விடுடி. போயிட்டாதான் வரேன்னு சொல்றான்ல. அவங்க அக்கா பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா? அவ சொன்ன மாதிரி அவதான் வீடே கெதின்னு கிடக்கா. அவங்க வீட்டுல கூப்பிட்டுருக்காங்க, போக தானே முடியும். அது இல்லாம லீவ் நேரம் போனாதான் உண்டு. அவ தலையெழுத்து இப்படி இருக்கு, என்ன பண்ண? எங்க போய் தொலைச்சாலோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ ஒன்றும் புரிய மாட்டுது. சரி, உனக்கு தோசை சுடுறேன் வா. இந்த சோடாபுட்டி பெரிய இவதான், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து கொஞ்சம் நெஞ்சு திமுறா. இந்த பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கானே, அவன் பாவம். அவனை உருட்டுறா மிரட்டுறா, கிட்டத்தட்ட ஒரு குரங்கு பொம்மையாவே மாத்திட்டா. இவ சொல்றதுதான் ஆடுறா ராமன் ஆடணும், பாடுறா ராமன் பாடணும். சே, இப்படி ஒரு வாழ்க்கை இவனுக்கு. பிரிடி, இப்போ உள்ள ஆம்பளைங்க எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. ஏன் சொல்ல போனா இதுக்கு மிச்சமாவே இருக்காங்க. வேற வழி இல்லை, இப்படி இருந்துதான் ஆகணும். என்ன பண்ண, எங்க காலம் மாதிரியா? நாங்கெல்லாம் அந்த பாடுபட்டோம். மாமியா இரினா இருக்கணும், நெல்லுனா நிக்கணும், துணியை துவச்சு போடனா போடணும், புருஷங்காரன்டா ஒழுங்கா பேசக்கூட முடியாது. அப்படிதான் இருக்கதான் செஞ்சோம். இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி இருக்கவா செய்யும்? அப்படி இருக்கவும் வேணாம். கல்யாணம் என்னத்துக்கு பண்றாங்க? சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஒருத்தவங்க புரிஞ்சு சந்தோஷமா இருந்தா அது போதும். ஆனா உன் அக்கா புருஷன் மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி உலகத்துல பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா அக்கா புராணத்தை? தயவு செஞ்சு போமா. நானே ஏற்கனவே தலை எரிச்சல்ல இருக்கேன். அக்கா ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம் எல்லாரும். என்னோட எம்டி எல்லாம் சொல்லியிருக்கேன், அவர் வேற போலீஸ் கம்ப்ளைண்ட், அதாவது அவர் ஃப்ரெண்டு போலீஸா, அவர்கிட்ட சொல்லி சீக்கிரட்டா கண்டுபிடிச்சு தான் இருக்காரு. நீங்க அவளை வச்சே பாடிட்டு இருக்காரு. எனக்கு ஏற்கனவே ரொம்ப தலைவலியிலையும் குழப்பத்திலையும் நான் இருக்கேன். தயவு செஞ்சு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டு போய் படு. நான் எனக்கு வேணா அப்புறமா சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். எல்லாருக்கும் என் வேதனையும் கஷ்டமும் புரியாதுடி. பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளைகளோட அருமை. எனக்கு தான் துடிக்குது. கெட்டினவனுக்கு துடிக்குதா, கூட பிறந்ததுக்கு துடிக்குதா? இந்த பாவி மனசுதான் என் பிள்ளைய தேடி தேடி தாவும் பவுலும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. வந்துட மாட்டாளா கடவுளே ஏங்கிக்கிட்டு இருக்கு. இது யாருக்கு புரியும்? நான் பேசினா எல்லாத்துக்கும் புலம்பு மாதிரிதான் இருக்கும். ஏய் சாரா, அழாதடி. இது ஒரு அலுமினி பண்டாரம். தலைக்கு தண்ணி ஊத்தானால அழுது ஊற கூட்டிடும். அதுக்காகவே இதுக்கு தலைக்கு தண்ணி விடுறதும் இல்ல. சூடு, இந்த வெயிலுக்கு தலையில தண்ணி விடாட்டா எப்படி? சத்தம் போடாம இருக்கே என்ன, கிள்ளி விட்டுருவேன். பெசாட்டு இருக்கணும். அக்கா பாரு எப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானு. சும்மா அழுது வடிஞ்சுக்கிட்டு அலுமினி மூஞ்சு. அக்கா, எதுக்கு சாரா பாப்பா அழுதுட்டே இருக்குது? எப்பவும் சிரிச்சுட்டே தானே இருப்பா. குளிக்க என்ன சாரா பாப்பாக்கு பிடிக்காதா? இது சரியான அழுவினி பண்டாரம். ஆனா அவன் அப்படி இல்ல. சரண் தான் ரொம்ப நல்ல பையன். குளிப்பாட்டினாலும் எது கொடுத்தாலும் இருக்கதா சாப்பிட்டுட்டு, குளிக்கினாலும் சத்தமே இருக்காது. ஆனா இது அப்படியா, ஊரையே கூப்பிட்டுரும். இதுக்கு குளிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது.
மேலுக்கு ஊத்துனா பெசாட்டு இருப்பா, தலைக்கு ஊத்திட்டா வீணு கத்த ஆரம்பிச்சிருவா. ஐயையோ, சாரா பாப்பா குளிக்க வைக்கலாமா? அழுவாங்க. நீ குளிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அக்கா நல்லா குளிப்பாட்டுவாங்க. நீ பேசாம என்னையே பார்த்துட்டு உனக்கு தெரியாது. நானும் சின்ன பிள்ளைல அழுவனா, அதுக்கப்புறம் இப்ப நான் அழவே மாட்டேன். ஏய், வாய்முடு வாய்முடு, சத்த மூச்சு காமிச்ச கிள்ளி விட்டுறேன் பாத்துக்க. பெசாட்டு இருக்கே என்ன? குளிக்க வேணாம் ஊத்தனாரி, குளிக்காம அழுதுகிட்டே இருக்குது. இங்க பாரு, தினமும் இன்னொன்னு குளிப்பட்டதான் போறேன் பாரு. இப்படி பண்ணிட்டு இருந்த தினமும் உன்னை குளிக்க வச்சு தினமும் அழ வைப்பேன். அக்கா பாவமா இருக்கு பாப்பாவை பார்த்தா. அழ வைக்காதீங்க. நீங்க ஏன் ஒரு டவல்ல துணி நினைச்சு தலையெல்லாம் துடைக்க கூடாது? அப்படி துடைச்சாலே குளிச்ச மாதிரிதான் இருக்கும்னு எங்க அப்பா சொல்லும். எங்க அப்பா நிறைய நாள் குளிக்கவே செய்யுது, இப்படிதான் பண்ணும். என்ன சொல்லுங்க செல்வி, உங்க அப்பா குளிக்கவே மாட்டாரா? ஐயையோ, இந்த வெயிலுக்கு 3 நேரமாவது குளிக்கணும் போல தோணுது. தண்ணி வீட்டுக்குள்ள வராதனால. இல்ல நானே 3 தரம் குளிச்சிருவேன். உங்க அப்பாட்ட சொல்லு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வெயில் நேரம், நல்லா குளிக்கணுமான்னு சொல்லு. சின்ன குழந்தைங்கள ஒரு நாளைக்கு 2 மட்டமாவது மேல கழுவி விட்டுறணும், இல்லாட்டி வேக்கூறு போட்டுருமா. அக்கா, சாரா பாப்பா ரொம்ப அழகா இருக்கா. அவ உங்களை மாதிரியா இல்ல உங்க அப்பா மாதிரி இருக்காளா? இல்ல, அவங்க அப்பா நான் பார்த்து இல்ல, அதான் எனக்கு தெரியல, கேக்குறேன். தெரியலம்மா, அவன் உங்க அப்பாவே மாதிரிதான், ஹேர் ஸ்டைல்ல இருந்து முகத்துல இருந்து. இவ எப்படின்னு தெரியல, அநேகமா என் தங்கச்சிய மாதிரி இருக்கான்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. குழந்தைங்க ஜாடை இப்பவுமே தெரியாது, போக போக ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஜாடை தெரியும்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சிய மாதிரி நினைக்கிறேன். அலுவலி பண்டாரம் ஒரு வழியா குளிச்சுட்டு. செல்வி, இந்தா இவளை கொண்டுட்டு போய் அங்க இவ வச்சுக்கோமா. இப்ப 2 சொம்பு தலையில தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கேன், உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சு. என்ன என்ன சரண் குட்டி, குளிச்சுட்டீங்களா நீங்க? ஃப்ரெஷ்ஷா ஊட்டில பூத்த ரோஜா மாதிரி இருக்கீங்க. செல்லம், பசிக்குதா உங்களுக்கு? அம்மா கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? இதோ அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன், உப்பு சாப்பிடலாம். ஹலோ, நீ எதுக்குடி முகத்தை எப்படி வச்சிட்டு இருக்க? அதான் குளிச்சு முடிச்சாச்சுல்ல. இன்னைக்கு பூரா குளிப்பாட்டினதுக்காக இப்படிதான் இருப்பா. அப்பா, இவளை எப்படிதான் நான் சமாளிக்க போறேனோ தெரியல. அண்ணனை பாரு, இவளை அழகா சிரிச்ச முகமா உட்காந்துருக்கான். நீ எதுக்குடி இப்படி இருக்க? அப்படி பிரிச்சுடும் பாத்துக்க. ஐயோ பாவம், சாரா பாப்பா திட்டு வாங்கிட்டே இருக்க அப்பல இருந்து. சாரா குட்டி, நீ ரொம்ப அழகா இருக்க. கன்னத்துல பொட்டு வச்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்க. உனக்கு என்ன ரோஜா பூ கொண்டு வரட்டுமா? எங்க வீட்டு தோட்டத்துல ரோஜா பூ நிக்குது. அக்கா, ரோஜா பூ பறிச்சுட்டு வரட்டுமா சாரா குட்டிக்கு? இல்ல வேணாம் செல்வி, சின்ன குழந்தைல தலையில இப்ப பூவெல்லாம் வைக்க கூடாது, வெயிட்டா தலைவலிக்குன்னு அப்புறம் அது கழுவா. அவனை கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கோ, நான் 2 பேத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தேன். அக்கா, 2 பேரும் நல்லா சகப்பா இருக்காங்களே. நீங்க இந்த சாப்பாடு கொடுத்துதான் 2 பேரும் சகப்பா இருக்காங்களா? இல்லையே. ஐயோ, இவ காய்கறி சாப்பிட மாட்டேன்னு உங்க அம்மா சொன்னாங்கல்ல. இப்ப பாரு. ஆமா செல்வி, இவங்களும் பிறக்கும்போது ரொம்ப டஸ்கிஸ்கனா தான் இருந்தாங்க. டாக்டர் தான் சொன்னாங்க, ஒரு கொஞ்சம் விசித்திரமான காய்கறிலாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரோஜா பூ மாதிரி வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. நானும் பிறந்த நாள்ல இருந்து இன்ன வரை கொடுக்குறேன். பாரு எப்படி கரம் ஆயிட்டாங்கன்னு. இவங்க பிறந்தப்போ உள்ள போட்டோ இருக்குது, காமிக்கிறேன். அப்ப இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் பத்தியா? நீயும் இந்த மாதிரி விசித்திரமான காய்கறியெல்லாம் அம்மாவுக்கு பேர்ல காதல சொல்றேன், அவங்க உனக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. தினமும் சாப்பிட ஒரு பவுலு, நல்ல அப்படியே கமலஹாசன் மாதிரி கலர் ஆயிடுவேன். உண்மையாட்டேவா? இந்த காய்கறி சாப்பிட்டா கலர் வச்சிடலாமா? அக்கா அக்கா, என்ன காய்கறின்னு எங்க அம்மாட்டையும் அந்த அபூர்வ காய்கறி எழுதி கொடுக்கீங்களா? எனக்கும் கலர் ஆகணும்னு ஆசை. இந்த பாட்டி இருக்குல்ல, எப்ப பாரு எங்க அம்மாவை என்னை திட்டிக்கிட்டே இருக்கும். கருவாய்க்கு பிறந்தவ கருவா மகா, கருவாயா பெற்று வச்சிருக்கா, அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணும். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்போ இந்த காய்கறிலாம் சாப்பிட்டா கலர் வச்சிடலாம்ல? கண்டிப்பா கலர் வச்சிடலாம். காய்கறி எவ்வளவு சாப்பிட்றியோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் ரொம்ப க்ளோவா இருக்கும் செல்வி. யாரு உங்க பாட்டியா ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பாட்டி இப்படி சொல்லலாமா பேத்திய பார்த்து?
அதெல்லாம் பாட்டியா? அது ஒரு கிழவி. அது என்ன எப்ப பாரு கருவாச்சி கருவாச்சின்னு தான் கூப்பிடும். எங்க அம்மாவையும் அப்படிதான் கூப்பிடும். எங்க பெரியம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களையெல்லாம் எவ்வளவு மதிப்பா கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்க வந்தா மடியில வச்சு கொஞ்சுவாங்க. அழகி அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன இன்ன வரைக்கும் அழகினே சொன்னதில்ல. கருவாச்சி கருவாச்சின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும்க்கா. இன்னும் பாருங்க, இந்த அபூர்வ காய்கறியை சாப்பிட்டு நானும் கலர் ஆகிருக்கேன். காய்கறிலாம் சாப்பிட்டு கலராகி காமிக்கிற உங்க பாட்டிக்காகவாது நான் சொல்ற காய்கறிலாம் நீ சாப்பிடு. சத்தியமா கலராயிருவ. ஏய் தாராக்குட்டி, சாப்பிடு சாப்பிடு. சரண், என்னம்மா? சாருமா, சாரு தங்கம், இன்னும் அம்மா அவனை குளிப்பாட்ட மாட்டேன் சரியா? என் பிள்ளைக்கு பிடிக்கலனா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, குளிப்பாட்டவே போறது இல்லையே நானு. இப்ப சாப்பிடலாமாடி தங்கம்? பட்டுக்குட்டி, எவ்வளவு அழகா இருக்கு என் பொண்ணு இன்னைக்கு. கன்னத்துல ஒரு பொட்டு, நெத்தியில ஒரு பொட்டு, பத்தாத குறைக்கு செல்வி அக்கா உனக்கு ரோஜாப்பூ கொண்டு வரலாம். ஆமா, ஒரு ஸ்பூன் சாப்பிட்றடி தங்கம், உனக்கு பிடிச்ச கூழு. கேரட்டும் பீட்ரூட்டும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, விரும்பி சாப்பிடுவேல. எனக்கு சாராவே பிடிக்கும். இப்ப சரணா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பான். பாட்டெல்லாம் படிக்கான் இப்போ. பாத்தீங்களா? நான் எங்க ஸ்கூல்ல பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொன்னேன், எங்க வீட்டு பக்கத்துல 2 குட்டி பாப்பா இருக்கு, அழகா இருக்கும், பார்க்க வரீங்களான்னு. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் முடிஞ்சா வாரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் விளையாட வருவாங்க. அப்ப குட்டி பாப்பா பாக்கட்டுமா அக்கா? ஏய், சும்மா இருக்க மாட்டேடி. ஊர்ல உள்ள பிள்ளைகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு கண்ணு விழுந்துற போகுது. பெசாட்டிடி, அதெல்லாம் ஒரு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிட்டு. வேண்டாமா, போனமான்ட்டு இருக்கணும். என்ன ரொம்ப பாரா பேசி கொண்டு இருப்பாளே அம்மாவ. அப்படிலாம் இல்ல, அவ இருந்தா நேரம் போறதே தெரியல. நல்ல பொண்ணு, 2 பேரும் எவ்வளவு அழகா பாத்துக்கிறா. குளிச்சுட்டு சரணாவிட்ட தான் குடிச்சேன். அழகா தொடச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டா தெரியுமா? நீங்க தான் அவளை சும்மா எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. நல்ல பொண்ணு செல்வி. இல்ல செல்வி, அவ இன்னையில இருந்து காய்கறி எல்லாம் சாப்பிட்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. கொஞ்சம் அபூர்வ காய்கறி இருக்குக்கா, அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் அவளுக்கு பண்ணி கொடுங்க. அவ ரொம்ப கலர் ஆயிடுவா. ஆமாம்மா, அக்கா ஏதோ காய்கறி கொடுத்துதான் சாராவும் சரண் குட்டியும் கலரானாங்களா. சின்ன பிள்ளையில என்ன மாதிரிதான் இருந்தாங்களா. என்ன காய்கறின்னு கேட்டு எனக்கும் தினம் வச்சு கொடுமா. இன்னைக்கு இப்பவே வச்சு கொடு. நான் சேகரண்ண கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வரட்டுமா? அபூர்வ காய்கறியா? அது என்ன காய்கறி? கேரட்டு கேள்விப்பட்டிருக்கேன், பீன்ஸ் கேரட் போட்டு கேள்விப்பட்டிருக்கேன், பீட்ரூட் கேள்விப்பட்டிருக்கேன். அபூர்வ காய்கறின்னு ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன மலை ஐசு என்ன சொல்லுதா? அக்கா, சும்மா சும்மா காய்கறி சாப்பிட மாட்டேக்கான்னு சொன்னீங்கல்ல, இனிமேல் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்க. ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாது, அபூர்வ காய்கறின்னு ஒன்று இருக்கு. ஓ, இது எல்லாருக்கும் தெரியாது. நான் இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்ததுனால டாக்டர் சொல்லி எனக்கு தெரியும், இல்லாட்டி எனக்கும் தெரியாதுதான். அதெல்லாம் வாயால சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறேன். அந்த அபூர்வ காய்கறி எல்லாம் வாங்கி அவளுக்கு வச்சு கொடுங்க. 1 மாசத்துல தக 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 தகன்னு மின்றால என்னன்னு மட்டும் பாருங்க. யாரு ஞாபகமாவளா? தக தகன் மின்னுவா. நீ வேற. இப்பதான் சிவாஜின்னு ஒரு படம் அன்னைக்கு கேடிவில போட்டிருந்தான்னு பாத்துட்டு இருந்தா. அதுல அவர் வெள்ளையானது முல்தானி மட்டி, அப்புறம் என்னது பேரன் லவ்லி, அது இது என்னெல்லாம் போட்டு வெள்ளையானாரு. அப்புறம் ஏதோ ஏசி ட்ரெஸ் போட்டார்ல, அத மாதிரி இது வீட்டுக்குள்ள கிடந்துட்டு அவர் என்னமெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் செஞ்சு எடுத்து கடைசியில ஏசி ட்ரெஸ் வாங்கணும், காசை கொடுன்னு கேக்குதா? அது படத்துக்குடின்னா இல்ல அவர் மட்டும் கலர் ஆயிட்டாரு, நான் கலராக வேண்டாமா அப்படின்னு வீட்டுல ஒரே சண்டை. அந்த கிளவி தொம்மு தொம்மும் போட்டு 2 அடி அடிச்சிருச்சு. அதோடு நிப்பாட்டினவ. சரி, நீ ஏதோ சொல்றல அபூர்வ காய்கறின்னு வாங்கிதான் குடுக்கனே. ஏய், சாப்பிடுவேடி? அதெல்லாம் சாப்பிடுவேன். சரண், சரணுக்கும் சாராவுக்கும் ஒரு பொம்மை கூட நான் வாங்கி கொடுத்தது இல்ல. நாளைக்குதான் கடை வீதிக்கு போனா 2 பேத்துக்கு 2 பொம்மை வாங்கிட்டு வரணும்ட்டு இருக்கேன். சரணு, அட இங்க பாருடா. என்ன சரண் உங்க பேரா? பேர் சொன்னா திரும்பி பாக்கத பாரு. என்ன அத்திட்ட வரியா? கடை கூட்டிட்டு போறேன். அவனுக்கு வெளியே போனா சந்தோஷம்தான். நீங்க எங்கே வெளியே போனா எடுத்துட்டு போங்கக்கா, அதனால ஒண்ணும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே தானே இருக்குதுங்க. சரி, அப்ப நான் நீ வெளியே போனா 2 குழந்தைங்களும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறேன். ஆமா, நீ சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குதுங்க. அப்புறம் இந்த மாதிரி வெளியெல்லாம் வச்சு சாப்பாடு கொடுக்காத, குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு பிடிக்காம போயிடும்.
எதுனாலும் உள்ள வச்சு கொடு என்ன. சரிங்கக்கா. அப்புறம் நேற்று காசு வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது. ஒரு தையல் மிஷின் ஏதாவது போய் வாங்கிட்டு வந்துருவோமாக்கா? தையல் மிஷின் வாங்கி போட்டு தச்சு எடுத்து கொடுப்போம். அப்படி இதாச்சுன்னா இட்லி கடை வேண்டாம்ல, இதுலயே பிக்கப் ஆயிரும்ல. ஆ சரி ஐசு, சாயந்தரம் போல போவோம் என்ன. ஞாயிற்றுக்கிழமை பத்தியா கிளவி கறி எல்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்கு, அதெல்லாம் வச்சு கொடுக்கணும். அதுக்கே 1 மணி ஆயிரும். அதனால இப்ப முடியாது, சாயந்தரம் போவோம். அது இல்லாம உனக்கும் கொஞ்சம் சிக்கன் குழம்பு கொண்டுட்டு வரேன் என்ன. அக்கா கைப்பக்கம் எப்படி இருக்குன்ட்டு பாரு. ஐயோ, எனக்கு எதுவும் வேணாங்க்கா, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சொன்னதே போதும், நிறைஞ்சது மாதிரி இருக்குது. எனக்கு கூட்டாஞ்சோறு பண்ணலான்னு காயெல்லாம் கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்தா இதுக சாப்பிட்டுட்டுனா கொஞ்சம் தூங்குமா, கொஞ்சம் வேலையை பார்த்துருவேன். இந்த பாரு ஐசு, என்ன அடுத்த ஆளாலாம் நினைக்காத. நான் உன் தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன அக்கான்னு கூப்பிட்டியோ, அன்னையில இருந்து என் கூட பிறப்பாட்டம் தான் ஒன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் வச்சு கொடுக்குறேன், சாப்பிடு. சாப்பிட்டதே ஆகணும். கூட்டாஞ்சோறு கீட்டாஞ்சோறுலாம் வேணாம். இன்னைக்கு உனக்கு மட்டும் தானே சாதமும் வச்சு கொஞ்சம் கறி குழம்பும் கொடுத்து விடுவேன், சாப்பிடுன்னு. சாயந்தரம் நம்ம மிஷின் வாங்க போலாம். ஏய் செல்வி, பிள்ளைகளை பார்த்துக்க என்ன.